நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான், தட் இஸ் சிபிஎஸ்இ +1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் யூனிட் 5 சாப்டர். நம்ம ஏற்கனவே யூனிட் 5ல் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு டைட்டிலாக. ஸோ போன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா டைப் பற்றி பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. ஓகே சில்ட்ரன், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் இது போன வீடியோ, அதாவது டேட்டா டைப்ஸ் இன் பைத்தானோட கண்டினியூவேஷன்றதுனால we will just have a small recap. Okay, so what are all the data types in Python? You have number, you have sequence, you have set, you have none and mapping. Okay, so இதில் நம்பருக்கு கீழே you have integer, floating point, complex. Okay, and integerல you have boolean. அதே மாதிரி தான் சீக்வன்ஸில் string, list, tuple. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம செட் பற்றி பார்த்தோம், அடுத்து நன் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேப்பிங் டேட்டா டைப் இன் பைத்தான். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஸோ மேப்பிங் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அன் அன்ஆர்டர்ட் டேட்டா டைப். ஓகே, இட் வில் நாட் ஹாவ் அ டெஃபினட் ஆர்டர். ஓகே சில்ட்ரன், ஸோ அதுதான் மேப்பிங் டேட்டா டைப். இந்த மேப்பிங் டேட்டா டைப்பு கீழே யூ ஹாவ் ஒன்லி ஒன் டேட்டா டைப், தட் இஸ் டிக்ஷனரி. ஓகே சில்ட்ரன், டிக்ஷனரின்றது இந்த மேப்பிங்குள்ளே வர ஒரு டேட்டா டைப். ஓகேவா, பைத்தானில் மேப்பிங்கில் யூ ஹாவ் ஒன்லி ஒன் டைப், தட் இஸ் டிக்ஷனரி. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போது டிக்ஷனரி டேட்டா டைப்பை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும், அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அது எப்படி இருக்கும் பைத்தானில், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிக்ஷனரி அப்படின்றது என்ன? நீங்கள் நார்மலாக டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா வாட் யூ வில் ஹாவ், ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கு உண்டான மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நவுன் போட்டு அதோட நவுன் இருக்கும். ஓகே, அட்ஜெக்டிவ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இட் வில் கிவ் யூ அ இன்ஃபர்மேஷன் இன் பேர். கரெக்டாக தனியாக ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டிக்ஷனரியில் இருக்காது. ஓகே, அதே மாதிரி தான் உங்கள் டெலிஃபோன் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா கூட நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர் இருக்கும். ஓகே, வெறும் நம்பர் மட்டும் வராது, வெறும் நேம் மட்டும் வராது, இட் வில் ஹாவ் அ பேர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பேராக ஒரு வேரியபிள் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் த டிக்ஷனரி டேட்டா டைப். ஓகே சில்ட்ரன், ஒரு பேராக ஒரு இதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும், ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு யூஸ் த டிக்ஷனரி டேட்டா டைப். ஓகே சில்ட்ரன், ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இட் ஹோல்ட்ஸ் டேட்டா ஐட்டம் இன் கீ வேல்யூ பேர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் இன் அ டிக்ஷனரி ஆர் என்க்ளோஸ்ட் இன் curly bracket. ஓகே சில்ட்ரன், ஸோ ஒரு ஐட்டம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, மல்டிபிள் ஐட்டம்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்படி பண்ணுறது நம்ம எதில் பண்ணணும், we should use curly brackets. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா we have a permit faster access to data. Okay, so it means that it will have a faster access to the data we have created. Okay children, next every key is separated from its value using a colon. Okay, so every key அப்படின்றது ஒரு டேட்டா டைப்புக்கும் ஓகேவா there is a preference சின்டாக்ஸ், அதாவது எப்படி எழுதணும் அப்படின்றது இருக்குது. கரெக்டாக, ஸோ இந்த டிக்ஷனரின்றதை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னா கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் எழுதுவோம். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டமோட நம்ம பேராக தானே கொடுப்போம். ஸோ அந்த பேரை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட், மேங்கோ. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரூட்டுக்கும் மேங்கோவுக்கும் in betweenல you will have this colon. ஓகே சில்ட்ரன், ஸோ அந்த பேரை கொடுக்குறப்போ அதுக்கு நடுவில்
you will have a colon. Okay children, keys are usually string and their value can be any data type. Okay, இப்போ நான் ஃப்ரூட்டுன்னு சொன்னது தான் கீ. ஓகே, நான் ஃப்ரூட்டுன்னு சொன்னது தான் கீ. மேங்கோ அப்படின்றது தான் வேல்யூ. ஓகே, ஃப்ரூட் அப்படின்றது தான் கீ, மேங்கோன்றது வேல்யூ. இந்த வேல்யூ வந்து என்ன வேணால் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த கீ வந்து இட் வில் பி மோஸ்ட்லி அ string type. Okay, clear children? Okay, so the next is access any value in the dictionary, we have to specify its key in square bracket. இப்போ நான் மேங்கோ, இப்போ நான் ஃப்ரூட்டு வந்து கீ, அதோட வேல்யூ என்னது மேங்கோ. இப்போ எனக்கு அந்த மேங்கோ மட்டும் டிஸ்பிளே ஆகணும்னா நான் என்ன எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணலாம்? ஓகே, யூஸிங் த ஸ்கொயர் bracket. I will show you example. ஓகேவா, then you will understand better. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிக் 1, அதாவது டிக்ஷனரின்ற வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டா டைப் வந்து நீங்கள் டிக்ஷனரி கொடுக்கணுன்னா யூ ஷுட் என்க்ளோஸ் வித்தின் த கர்லி ப்ராக்கெட். கரெக்டாக? ஸோ இந்த ஹோல் திங் கர்லி ப்ராக்கெட்டில் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் fruit, apple, okay, climate, cold, price 120. ஓகே, ஸோ இங்கே வந்து எத்தனை கீ கொடுத்துருக்காங்க? 3. ஃப்ரூட் ஒன்று, கிளைமேட் ஒன்று, ப்ரைஸ். இதில் வேல்யூ என்னென்ன? ஃப்ரூட்டுக்கு உண்டான வேல்யூ வந்து ஆப்பிள், கிளைமேட்டுக்கு உண்டான வேல்யூ வந்து கோல்டு, ப்ரைஸ்க்கு உண்டான வேல்யூ வந்து 120. ஓகே, ஏன் வந்து இப்போ இந்த 120 மட்டும் சிங்கிள் கோட்டில் கொடுக்கல? பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங், இட்ஸ் அ நம்பர், இட்ஸ் அன் இன்டீஜர். ஓகே, அதனால தான் அது வந்து சிங்கிள் கோட்டில் கொடுக்கல. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பிரிண்ட் டிக் 1, அதாவது அதை ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னா, ஓகே, ஃப்ரூட் ஆப்பிள், கிளைமேட் கோல்ட், ப்ரைஸ் கேஜி 120. அதாவது அந்த நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளில் அது அத்தனையுமே டிஸ்பிளே ஆகும். ஓகே, பட் இப்போ நீங்கள் லாஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டிக் 1 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ப்ரைஸ் கேஜின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஓகே, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகே, டிக்ஷனரி இதில் டிஃபைன் பண்ணுறதுல வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணுன்னா ஐ ஷுட் என்க்ளோஸ் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போது நான் இந்த வந்து ப்ரைஸ் கேஜி வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால எனக்கு அதோட வேல்யூ அதாவது 120 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இதுவே இங்கே நான் ப்ரைஸ் கேஜிக்கு பதிலாக ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கும்? ஆப்பிள் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் வந்து மேப்பிங்கில் டிக்ஷனரி டேட்டா டைப். ஸோ உங்களுக்கு மேப்பிங் டிக்ஷனரி டேட்டா டைப் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து மியூட்டபிள் இம்மியூட்டபிள் ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவோட வேல்யூஸ், அதாவது வேரியபிளுக்கு வந்து நம்ம டேட்டா கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து சேஞ்ச் பண்ணவோ இல்லைனா அப்டேட் பண்ணவோ நம்மளுக்கு சம்டைம்ஸ் தேவைப்படும். ஓகே, பட் இது வந்து சில டேட்டா டைப்பில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து பண்ணவே முடியாது. ஓகே, இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்பர் 1 = 10 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, ஓகே, அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே அந்த வேரியபிளோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 10 தான் இருக்கும். ஓகே, இட் வில் நாட் சேஞ்ச். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சில டேட்டா டைப்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த டேட்டா டைப் எதுலலாம் பண்ண முடியுமோ, அப்டேட் பண்ண முடியுமோ, சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை தான் வந்து we will call it as mutable data type. ஓகே சில்ட்ரன், எதெல்லாம் வந்து பண்ண முடியாதோ, ஓகேவா, அப்டேட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணுற முடியாது
அப்படின்றது அதெல்லாம் வந்து நம்ம மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் we may require to change or update the value of certain variable used in a program. சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படும். ஓகே, ஸோ அப்படி தேவைப்படுறப்போ நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும்? இம்மியூட்டபிள் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மியூட்டபிள் யூஸ் பண்ணிங்கன்னா you cannot change or update. Okay children, variables whose values can be changed after they are created and assigned are called mutable. எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் mutable. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் பண்ண முடியாதோ that are known as immutable data type. Okay children, ஸோ இதுதான் mutable and immutable data type. இப்போது இது வந்து பைத்தானில் எதெல்லாம், இப்போ நம்ம பைத்தானில் வந்து எல்லா டேட்டா டைப்புமே படிச்சிட்டோம். ஓகே, ஸோ நம்ம பைத்தானில் படித்த டேட்டா டைப்பில் எதெல்லாம் மியூட்டபிள் எதெல்லாம் இம்மியூட்டபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பைத்தானில் நம்ம படித்ததில் இம்மியூட்டபிள் டேட்டா டைப் வந்து இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங், டியூபிள். ஓகே, அதே மாதிரி தான் மியூட்டபிள் டேட்டா டைப்பில் யூ ஹாவ் லிஸ்ட், செட், டிக்ஷனரி. கிளியர் சில்ட்ரன்? ஸோ இது வந்து பைத்தானில் எந்தெந்த டேட்டா டைப்லாம் மியூட்டபிள், எந்தெந்த டேட்டா டைப்லாம் இம்மியூட்டபிள். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். தட் இஸ் ஒரு வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் num1 equal to 300. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம num1 equal to 300 கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ என்னவா மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும்? num1 அப்படின்றது 300 அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஐடி வந்து நம்ம 1000 அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு புரியுதா? இதுதான் உள்ளுக்குள்ளே நடக்கும். ஓகேவா? இப்போ நான் num1 equal to 300 கொடுத்தோன்னே அது என்ன ஆகிடும்? அதுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல அந்த வேரியபிளுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அது உள்ள 300 அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும். அதோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா 1000. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா num1 equal to 300. ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா num2 equal to num1. அப்போனா என்ன அர்த்தம்? num2வும் num1ம் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக சில்ட்ரன்? num1ம் num2வும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால தான் ஏற்கனவே num1 எந்த ஐடியில் ஸ்டோர் ஆகிருக்கு? 1000 அப்படின்ற ஐடியில் ஸ்டோர் ஆகிருக்கு. கரெக்டாக? நீங்கள் இங்கே num2 equal to num1 அப்படின்னு கொடுத்ததுனால என்னவா மாறும்? இந்த சேம் ஐடி தான் அது யூஸ் பண்ணிக்கும். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? num2வும் சேம் ஐடி தான் யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அதுதான் வேரியபிள்ஸ் வித் சேம் வேல்யூ ஹேவ் சேம் ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு கால்குலேஷனில் வந்து 300 அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் எய்தர் num1ம் கொடுக்கலாம் இல்லை num2வும் கொடுக்கலாம். போத் ஆர் ஈக்குவலண்ட். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வித் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபையர். ஓகே, எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபையர் எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா இப்போ num1 equal to 300. ஓகேவா? num2 equal to num1 கொடுத்துட்டோம். ஓகே, பட் அடுத்தது பார்த்தீங்கன்னா num1 equal to num2 plus 100. ஓகேவா? ஸோ நம்பர் 1 என்னன்னு கொடுத்துருக்காங்க? நம்பர் 2 ப்ளஸ் 100. அப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். நம்பர் 1ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். கரெக்டாக? அப்போது இட் கேனாட் ஹோல்டு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இன்டீஜர் வந்து இட்ஸ் அன் இம்மியூட்டபிள் டேட்டா டைப். கரெக்டாக? 300 அது 400 அப்படின்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்காது, இல்லை சேஞ்ச் பண்ணிக்காது. ஓகேவா? ஏன் பண்ணிக்காது? ஏன்னா அது வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப். இன்டீஜர் வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப். கரெக்டாக? அதனால் அது என்னவா ஆகும்னா
இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணி அங்கே தான் 400 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஓகே சில்ட்ரன், கிளியர்? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் போன இதில் பார்த்தீங்கன்னா num1 ஈக்குவல் டு num2 வந்து ஒரே ஐடியில் ஸ்டோர் ஆச்சு. ஏன்னா அதோட வேல்யூ வந்து சேம், அதனால தான் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா கால்குலேஷன் பண்ணுறதுனால த வேல்யூ இஸ் கெட்டிங் சேஞ்ச்டு, 400 அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்போ சேஞ்ச் ஆகிற வேல்யூ வந்து இந்த இடத்துல இந்த ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன நினைப்போம்னா இந்த 300க்கு பதிலாக 400 வரும்னு நினைப்போம் இல்லையா இந்த 1000 ஐடியிலே. பட் அந்த மாதிரி ஆகாது. ஓகேவா? ஏன்னா இன்டீஜர் வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப், இட் கேனாட் சேஞ்ச் ஆர் இட் கேனாட் அப்டேட். அதனால் என்ன பண்ணும், தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸ் எடுத்து தனி ஒரு ஐடி க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ அதை தான் வந்து வேரியபிள்ஸ் வித் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் வந்து மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் டேட்டா டைப். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இன்டீஜர் வந்து A வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப் அண்ட் Y it cannot be done. ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசைடிங் யூசேஜ் ஆஃப் பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து நிறையா டேட்டா டைப்ஸ் இருக்குது பைத்தானில், எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். ஓகே, ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். கரெக்டாக? டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு இப்போ எல்லாமே தெரியும், எதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும், எந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். ஓகே, பட் எந்த சமயத்தில் எதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, ப்ரிஃபர் டு யூஸ் லிஸ்ட் when we need a simple iterable collection of data. Okay, so when you will use a list அப்படின்னா when there is a simple collection of data, okay, so that time you have to use only the list. ஓகேவா? ஸோ அதாவது frequent modification இருக்கிறப்போ you will have list. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காம்படிஷனில் லிஸ்ட்டு எடுக்கிறோம், நேம் லிஸ்ட்டு. அந்த நேம் லிஸ்ட் வந்து ஒரே இதாக இருக்காது, ஒருத்தராக வந்து ரெஜிஸ்டர் பண்ண தட் லிஸ்ட் வில் கெட் சேஞ்ச்டு. ஓகேவா? ஸோ அந்த சமயத்தில் யூ வில் ஹாவ் டு யூஸ் லிஸ்ட். கிளியர் சில்ட்ரன்? அப்போ தானே அது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ மியூட்டபிள் டேட்டா டைப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tuples are used when we do not need any change in the data. ஓகேவா? ஸோ எதுவுமே சேஞ்சே டேட்டாவில் இல்லை. இப்போ நம்ம சேம் காம்படிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேன்ற காலம்னா இட் வில் நாட் சேஞ்ச். ஓகேவா? இப்போது வேறு எக்ஸாம்பிளில் கூட இப்போ நீங்கள் டே யூஸ் பண்ணுறீங்க, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னா அது வந்து ஒரு லிஸ்ட்டு தான். ஓகே, பிகாஸ் மல்டிபிள் டேட்டா இருக்குது, மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது. பட் இட் வில் நாட் சேஞ்ச். டேஸ் இன் அ வீக்னா ஒன்லி 7 days. ஓகே, இட் வில் நாட் சேஞ்ச். கிளியர்? ஸோ அந்த சமயத்தில் யூ ஹாவ் டு யூஸ் டியூபிள். ஓகே சில்ட்ரன்? ஸோ எந்த சமயத்தில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் when we need uniqueness of elements and to avoid duplicacy it is preferable to use set. ஓகே, ஸோ எந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகசி ஓகே ப்ரிஃபர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல யூ ஹாவ் டு யூஸ் set. ஓகேவா? கிளியர்? Constantly modified or we need a fast lookup based on a custom key or we need a logical association between the key, then it is advisable use dictionary. So faster access அப்படின்றப்போவே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, எது வந்து ரொம்ப ஃபாஸ்டர் ஆக்சஸ், டிக்ஷனரி டேட்டா டைப் தான். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே,
ஸோ மெயினாக வந்து இந்த டெலிஃபோன் டைரக்டரி, ஓகேவா, எந்த இடத்துலலாம் பேரா வருதோ, ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் யூ வில் யூஸ் டிக்ஷனரி. ஓகே சில்ட்ரன், ஸோ எந்த இடத்துல எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அது ஃபிட் ஆகும். ஓகே, தட் யூ ஷுட் நோ. அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும், எல்லா டேட்டா டைப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியணும். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பைத்தானில் இருக்கிற எல்லா டேட்டா டைப்பும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின். ஓகே, கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.